இந்த மலை தான் மருந்து வாழ் மலை, அதாவது மருந்துகள் வாழும் மலை. இதை ஏன் மருந்துகள் வாழும் மலைன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே நிறையா மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகை செடிகள் இருக்கிறதுனால இதை மருந்து வாழ் மலைன்னு அழைச்சிருக்காங்க. இந்த மருந்து வாழ் மலை கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோயில் போகிற ஹைவேஸில் ஒரு ஓரமாக அமைஞ்சிருக்கு. இது கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த மருந்து வாழ் மலை தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மலை ஏறலாமா? ஒரு முக்கியமான விஷயம், ராமாயண காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் வரலாற்றில் இந்த மலை ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்கு. அதை நான் உங்களுக்கு மலை ஏறிக்கிட்டே சொல்கிறேன், வாங்க. இந்த மலையோட உயரம் 1800 அடி. இது மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு ஆரம்ப புள்ளி. இந்த மலை சஞ்சீவி மலையோட ஒரு பகுதி. எப்படின்னா, ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் லக்ஷ்மணனுக்கு மருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக சஞ்சீவி மலையை பேர்த்து எடுத்துகிட்டு வரும்போது அதுலேருந்து சிறதேறி உளுந்த ஒரு துண்டு தான் இந்த மலை. இந்த மலை தென்னிந்தியாவோட கடைசி வெஸ்டர்ன் காட்ஸ் மலையோட தொடர்ச்சியின் மலை சிகரம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மலைகளோட தொடர்ச்சியின் ஆரம்ப புள்ளி தான் இது. இங்கே தொடங்கி மகாராஷ்டிராவையும் தாண்டி இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மலை தொடர்ச்சியானது இந்தியாவோட முக்கால்வாசி தூரம் வரைக்கும் இது கவர் பண்ணுது. மலை ஏற ஆரம்பித்து கொஞ்சம் தூரத்திலே பரமார்த்த லிங்க சுவாமி சிவாலயம் இருக்குது. என்னடா இது, தமிழ்லையும் எழுதியிருக்காங்க மலையாளத்திலையும் எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அதாவது சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் இது தமிழர்களின் நிலப்பரப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மலை திருவிதாங்கூர் ஆட்சி பகுதியில் இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் போது தமிழ்நாடு அரசில் சேர்க்கப்பட்டது. இந்த மருந்துவாழ் மலையில் நிறைய குகைகளும் நீர் சுனைகளும் இருக்குது. இந்த சிவாலயத்தோட கருவறை பாறைக்கடியில் குகையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த சிவாலயத்துக்கு பின்னாடி ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் நிறைய சித்தர்கள் தவம் செஞ்சுருக்காங்க. ஏன், அகத்தியர் கூட இங்கே தவம் செஞ்சுருக்காரு. ஒன் கேஸ்ட், ஒன் ரிலீஜியன், ஒன் காட் ஃபார் மேன். ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே கடவுள். குகையிலிருந்து 20 அடி தூரம் மேலே வந்தோம்னா இங்கே ஒரு நீர் சுனை கிணறு இருக்குது. இந்த நீர் சுனை கிணறுக்கு மேலே விநாயகர், சிவலிங்கம், நந்தி சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கு.
இந்த கோயிலோட படிக்கட் பாதை முடியுது. இதுக்கப்புறம் காட்டு வழி பயணம் தான். இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 40% மலை தான் ஏறி இருக்கோம். இன்னும் 60% மலை ஏறணும். வாங்க ஏறலாம். போகிற வழி தடம் மாறாமல் இருக்க ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. அதை கவனமாக பார்த்து நமக்கு சரியான பாதையில் தான் போகணும். Hi, nice to meet you. Where are you from? Bangalore. Same here. Good luck. Thank you. இந்த இடத்துலேருந்து 2 பாதை பிரியுது. லெஃப்ட் சைடு போனாக்க ஒரு சிறு குகையில் பாலமுருகன் காட்சி அளிக்கிறாரு. அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் மலை ஏறி போனோம்னா அங்கே சிறு நீர்வீழ்ச்சி சுனையோட ஒரு சிறு சிவலிங்கமும் இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடு மலை ஏறி உச்சிக்கு போவோம். அங்கே குகையும் கோயிலும் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம திரும்ப வந்து இந்த இடத்துக்கு போவோம். மலையிலேருந்து பார்த்தா சுசீந்திரம் கோயில் கோபுரம் தெரியுது. இதுதான் சுசீந்திரம் கோயில் கோபுரம். இது ரொம்ப பழமையாகவும் ஃபேமஸான கோயில். இருபது நிமிஷம் மலையேற்ற பயணத்துக்கு அப்புறம் சமவெளி பாதை வருது. இதில் ஒரு 5 நிமிஷம் நடந்தாக்க ரைட் சைடு மலை உச்சியில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பிள்ளையார் தடம் குகை இருக்குது. நம்ம பிள்ளையார் தடம் குகை பார்த்துட்டு ஆஞ்சநேயர் கோயில் போவோம். இந்த குகைக்குள்ளே போக வழி குறுகலாக தான் இருக்குது. பார்த்து பொறுமையாக தான் போகணும். இங்கே உட்காந்து வரணுமா? இதுக்கப்புறம் இதில் வரணுமா? திரும்ப வர்றத அதில் இருக்கலாமா? இப்போ இது நீங்கள் போகிறதுல வரவா? என்னோட உயரம் 6 அடி இருக்கிறதுனால என்னால் இதுக்குள்ளே பொறுமையாக தான் போக முடியுது. நம்மளோட பாடி வெயிட்டும் ஹைட்டும் கம்மியாக இருந்தால் இதுக்குள்ளே ஈஸியாக போகலாம். இல்லைனா கொஞ்சம் சிரமப்பட்டு பொறுமையாக தான் போகணும். எப்படியோ ஒரு வழியாக பொறுமையாக உள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோயில் போகிற ஹைவேல போகிற வண்டியெல்லாம் நல்லா தெரியுது இங்கேருந்து. குகைக்குள்ள குகைங்கிற மாதிரி இதுக்குள்ளே ஒரு 2-3 குகை இருக்குது. இங்கே இருக்கிற இந்த குகையில் ஒரு சித்தர் தவம் செஞ்சுருக்காரு. அவருக்கு முருகர் பாலமுருகனாக காட்சி அளிச்சிருக்காரு. இந்த குகையில் ஒரு 2-3 பேர் அளவுக்கு தியானம் செய்கிற அளவுக்கு இடம் இருக்குது. ஒரு 2-3 பேர் படுக்கிற அளவுக்கும் இடம் இருக்குது. இங்கே அகத்தியரும் வந்து தியானம் பண்ணியிருக்காரு. இன்னும் சில சித்தர்களும் வந்திருக்காங்க. இங்கே அகத்தியர் வந்ததற்கான அடையாளம் வந்து கீழே அகத்தியரை வந்து கல்வெட்டாக செதுக்கியிருக்காங்க. சின்ன முருகர் பாலமுருகரும் செதுக்கியிருக்காங்க. இந்த சின்ன கோயிலில் விநாயகர் மாதிரி வச்சு வழிபட்டிருக்காங்க. அதுக்கான அடையாளம் தான் வெளியில் இருக்க இந்த விநாயகர் கல்வெட்டு. இங்கே இருக்க குகைகளில் நிறையா சித்தர்கள் தவம் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னல. அதுலேயும் குறிப்பாக ஸ்ரீ நாராயணகுரு, பழையாறை ஒட்டி ஐயா, வைகுண்டர் சுவாமி தோப்பு, சபடம்பி சுவாமி, மாயம்மா, நைனன் சுவாமிகள் இவங்கெல்லாம் இங்கே தவம் செஞ்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நைனன் சுவாமிகள் வந்து வட இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. இவங்க ஒவ்வொருத்தருக்குமே லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் உருவாயிருக்காங்க. இவங்களுக்குள்ள இருக்க ஒருமித்த கருத்து என்னன்னா, அனைத்து உயிர்களும் சமமானது. நாம இறைவனை நோக்கி போக போக அது கடைசியா ஒரு புள்ளியில தான் முடியுது. அதுதான் அன்பே சிவம். குகையிலிருந்து வெளியே வந்தாச்சு. அடுத்ததா ரைட் சைடில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம். இங்கிருந்து 20 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. வாங்க ஏறி போகலாம். மலை உச்சியில் இருக்க இந்த பாறையில் தான் ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் விளக்கேற்றுவாங்க.
இப்போ நம்ம மலையோட உச்சியில் தான் இருக்கோம். இங்கிருந்து பார்க்குறப்ப கன்னியாகுமரியோட நிலப்பரப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் அற்புதமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு பின்னாடி இருந்து பார்த்தாக்க பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் இது மூணும் ஒன்றா பார்க்கலாம். திருவள்ளுவர் சிலையும் இங்கேருந்து பார்க்க குட்டியாக தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு மலை உச்சியிலேருந்து கீழே இறங்க ஆரம்பித்த கொஞ்ச தூரத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன குகையில் அகத்தியர் சிலை இருந்தது. மலையிலேருந்து கீழே இறங்கி லெஃப்ட்டு ரைட்டு பாதை பிரிஞ்சதில்ல, அதில் ரைட்டில் பிரிஞ்சு நம்ம மலை உச்சிக்கு போயிட்டு கீழே இறங்கி லெஃப்ட் சைட் பாதையில் போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்க வழியில் ரைட் சைடில் இந்த குட்டி குகை இருக்குது. குகை சின்னதாக இருக்கிறதுனால பொறுமையாக குனிஞ்சு உள்ளே போய் பார்த்தா காண கிடைக்காத அற்புதமான காட்சி கிடைத்தது. அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, முருகா. தமிழ் கடவுள் முருகனை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி கொஞ்ச தூரத்தில் 2 பெரிய ராட்சச பாறைகளுக்கு நடுவில் செங்குத்தாக ஏறுற மாதிரி ஒரு பாதை இருக்குது. அதில் தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு ராட்சச பாறைக்கு நடுவில் செங்குத்தாக ஏறி வந்தப்புறம் இந்த அற்புதமான இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். ஓம் நம சிவாயா போற்றி. ஓம் நம சிவாயா போற்றி. ஓம் நம சிவாயா போற்றி. இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு லிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு மலையிலேருந்து இறங்கிட்டேன் நான். கன்னியாகுமரியில் இருக்க மருந்துவால் மலையின் காட்சி பதிவும் தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களும் கேள்விகளும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அன்பு மாரிமுத்து வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.